ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா 2026 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஷினில் ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர் என்பது 24 டாக் = 26 என்று குறித்தால் வாஸ் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆறுன்றது எப்படி 24ன்றதை கேல்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டாக்னு 26 எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுனாலே ஏபிசிடியை லைனாக எழுதிக்குங்க. ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சும்மா எழுதுகிறேன். ஆர் = 24 கரெக்டுங்களா. அப்புறம் டாக் = 26. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாஸ்ன்றது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏபிசிடியை லைனாக எழுதிக்கோங்க. 1 2 4. ஃபஸ்ட்டு 13 லெட்ரு, அதுக்கப்புறம் 13 லெட்ரு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். அப்புறம் அப்படியே ரிவர்ஸாக என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். கரெக்டுங்களா. 14, இது 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. இப்போ பாருங்கள், ஆறுக்கு என்ன நம்பர் வருது, 1. கரெக்டுங்களா. அடுத்தது ஏக்கு 1, ஆறுக்கு என்னென்ன வருது, 6க்கு 18, அப்புறம் ஈக்கு 5. அப்போது இது 18 + 5 இப்போ 23 + 1 24. இது மொத்தத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது, 24 வருது. அதே மாதிரி இந்த கான்செப்ட்டு கரெக்டான டாகுக்கும் போட்டு செக் பண்ணி போகலாம். டிக்கு என்ன ஃபஸ்ட்டு, டாக் 4. அடுத்தது ஓக்கு என்னது 15. அடுத்து ஜிக்கு என்னது 7. கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள், இதை கூட்டினா நம்மளுக்கு 26 வருமா. 15 4 19, 19 ஒரு 7 26 கரெக்டாக வருது. 26 வருதா. இது ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க. அப்போது டபுள்யூக்கு என்னது 23, ஏக்கு என்னது 1, எஸ்ஸுக்கு என்னது 19. அப்போ 19 + 1 20, 20 20யும் 40 = 43. அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது வாஸோட ஆன்சர் என்னது 43. இப்போ பாருங்கள், கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ ஆன்சர் 43 தான் கரெக்டு. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.